அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் தேதியில், அதாவது 1 இந்த தேதியில் பிறந்தவர்களோட குணநலன்கள், அவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த முக்கியமான தகவல்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க, இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 1ஆம் தேதி அப்படின்னாலே 1, அப்புறம் பார்த்திங்கன்னா 10, 19, 28 இது எல்லாமே 1 என்ற எண்ணிக்கையில் தான் வரும். இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா சூரியனின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். இவர்கள் தலைமை பண்பு, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றும் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லாத்துலேயுமே முன்னாடி நின்று வழிநடத்தும் திறனும் மற்றவர்களை கவரும் கம்பீரமான ஆளுமையும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்குங்க. பிறர் சொல்வதை கேட்டு நடப்பதை விட தாங்கள் சரியென்று நினைக்கும் வழியில் இவங்க சுயமாக சிந்தித்து செயல்படுவாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் ஒரு மன உறுதியும் விடாமுயற்சியையும் கொண்ட பலமான எண்காரர்கள் தான் இந்த 1ஆம் எண்காரர்கள். அதே நேரம் தங்கள் சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நேர்மையற்ற செயல்களை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்க. தன்னோட கருத்துக்களை மற்றொரு மீது திணிக்க நினைக்கும் போக்கு சில நேரங்களில் இவங்கள்ட்டேருந்து வெளிப்படும். ஆனால் எல்லாவற்றிலும் துரிதமான முடிவுகளை எதிர்பார்ப்பார்கள். மிகவும் நேர்மையாக இருப்பார்கள். பொய் சொல்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதே போல் அடுத்தவர்களும் தங்களிடம் பொய் பேசுவது இவர்களுக்கு பிடிக்காது. நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் செய்யாத ஒரு அருமையான எண்காரர்கள் இந்த 1ஆம் எண்காரர். தலைமை பண்பு அதிகம் உள்ளதால் அரசு வேலைகள், அரசியல், நிர்வாக பொறுப்புகள், மேலாண்மை மற்றும் சொந்த தொழில் ஆகிய துறைகளில் எளிதாக உச்சக்கட்டத்தை இவங்க அடைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் மற்றும் தங்க நிறம். இந்த நிறம் இவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நிறம். அதே போல் இவருடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 3, 5, 9 இந்த எண்கள் தான் இவர்களோட மிகவும் முக்கியமான அதிர்ஷ்ட எண்கள். இந்த நாள்களில் இவங்க தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியையும் உண்டு பண்ணும். அதே போல் அதிர்ஷ்ட நாட்கள் இவங்களுக்கு என்ன அந்த 1ஆம் எண்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறு மற்றும் திங்கள். இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும், வேலையை ஆரம்பித்தாலும் அது நல்ல ஒரு இவங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கும். அந்த தொழில் இருந்தாலும் சரி, அந்த வேலையாக இருந்தாலும் சரி, மேலும் மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ராஜா மாதிரி வாழக்கூடிய 1ஆம் எண் நண்பர்கள் அப்படின்னு கூடவே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 1ஆம் எண்காரர்கள் 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்திங்கனாக்கா சூரிய பகவானின் அருளும் ஆசியும் பெற்றவர்கள். அதனால தான் இவங்க எப்போவுமே நல்ல ஒரு பலமாகவும், அதே நேரம் நல்ல ஒரு திறமையாகவும், நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல எப்போவுமே தலைமை பண்பு உள்ள இடத்துலையே இருப்பாங்க. சூரியன் எப்படி நவக்கிரகங்களின் தலைவனாக வழி நடத்துகிறாரோ அதே போல தாங்க இவர்கள் சிறப்பான ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா உறுதியான மனநிலை, கட்டளையிடும் திறன் கொண்டவர்கள். இவர்களிடம் சிறப்பான ஒரு கட்டுப்பாடு, தலைமைத்துவ பண்பு நிறைந்திருக்குங்க. சிறப்பான தன்னம்பிக்கையால் எந்த ஒரு வேலையும் ஒரு கை நம்ம பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு தைரியமான மனநிலையில் தான் எப்போவுமே இருப்பாங்க. அதே போல் சூரியனின் தாக்கத்தால் மக்களை இவங்க ஆள முயல்வார். இவங்க யார்கிட்டையுமே கை கட்டி நிற்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இவங்களோட தலைமைத்துவம் காரணமாக பிறரிடம் அடிபணிந்து, கட்டளைக்கு பணிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இவங்க பார்த்திங்கன்னா தனக்கென ஒரு சொந்த தொழில், வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுற ஒரு நல்ல இடத்துல தான் எப்போவுமே இருப்பாங்க. சொந்த தொழிலில் ராஜா போல் இருக்க நினைப்பாங்க. அதே மாதிரியே தான் வாழ்வாங்க. அதற்காக நம்ம எங்கே வேணாலும் செல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக உழைக்கக்கூடிய முக்கியமான எண் கொண்டவர்கள் இந்த 1ஆம் எண்காரர்கள்ட்ட பார்த்திங்கனாக்கா மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை இருக்குங்க. ஒரு வலிமையான தன்னம்பிக்கை நிறைந்த, அதே நேரத்தில் தொழிலில் கவனமும் கடின உழைப்பையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த 1ஆம் எண்காரர்கள். தங்களோட தொழிலை முன்னேற்றுவதற்காக முடிந்தவரை
அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ஒரு நல்ல தலைவராகவும் அரசியல் துறையிலாகட்டும், அரசு துறையிலாகட்டும் பெரிய அதிகாரியாக இருப்பார்கள். அதே போல் சிறந்த தொழிலதிபர்களாகவும் வருவாங்க இந்த 1ஆம் எண்காரர்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் வருபவர்கள் என்பதால் இவங்க மாணிக்கக்கல், முடிந்தவர்கள் மாணிக்கக்கல் அணிந்தால் இவங்களோட வாழ்க்கை தரம் நல்ல ஒரு உயரத்துக்கு வரும். அதே போல் நல்ல ஒரு வெற்றியையும் தரும் இவங்களுக்கு. தங்கம் அல்லது செம்பு மோதிரத்தில் கூட அந்த மாணிக்கத்தை அவங்க பதிச்சு போட்டுக்கலாம். வலது கை மோதிர விரலில் அதை இவங்க அணிஞ்சிக்கணும். அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய உதயத்தின் போது அணிவது நல்லது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. தினமும் சூரிய வழிபாடு செய்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த 1ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் சூரிய வழிபாடு செய்கிறது மிக மிக சிறந்த நல்ல ஒரு பலன்களை இவர்களுக்கு கொடுக்கும். இந்த ராஜா போல் வாழக்கூடிய இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தான். அதனால் சூரிய பகவானையும் கூடவே சிவபெருமான் மற்றும் பெருமாள் வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் சூரிய உதயத்தின் போதும் சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய கிருதய ஸ்தோஸ்திரத்தை பாராயணம் செய்வது இவர்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு ஆற்றல்களை தரும். முக்கியமாக சூரியனோட அருள் இவர்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். இவர்கள் தானமாக ஏழை எளியவர்களுக்கு அல்லது அனாதைகளுக்கு, யாருமற்ற அனாதைகளுக்கு இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு இவர்கள் ஏதாவது தானம் செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயரும். தானமாக குடை, செருப்பு இது போல் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மற்றும் ஆடை தானம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட வாழ்க்கை தரம் தேடி வரும். அதே போல் இல்லாதவர்களுக்கு உதவுவது மிக மிக நல்லது. இல்லை என்று வந்தவர்களுக்கு இவர்கள் எப்போவுமே இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைக்கு வரும். சூரியன் ஆதிக்கம் கொண்ட இந்த 1ஆம் எண் அன்பர்கள் எப்போவுமே சூரிய பகவானை போல பிரகாசமாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது, பஞ்சம் என்பதே கிடையாது. ஓடிக்கொண்டே இருப்பார்கள், உழைத்து கொண்டே இருப்பார்கள். செல்வத்தின் உச்ச நிலைக்கு போகக்கூடிய யோகக்காரர்கள் இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். சிம்மம் போல் எப்போவுமே, சிங்கம் போல் எப்போவுமே கர்ஜனையோடு, அதாவது எப்போவுமே பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எண்காரர்கள் தான் இந்த 1ஆம் எண்காரர்கள். தலைமை பண்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கலன்னா கூட வயசு ஆக கண்டிப்பாக அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு சேர்ந்தே தீரும். அதே போல் அரசாங்க வேலை அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைத்தே தீரும். அதனால் இந்த 1ஆம் எண்காரர்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை எடுக்கிறது நல்ல ஒரு பலன்களை தருங்க. மிக முக்கியமாக இந்த 1ஆம் எண்காரர்கள் அருமையான அமைப்பு கொண்டவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.